ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து தண்டம் முண்டம் நாயே பேயே விஷம்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்டு அர்த்தம் புரியாம வீட்டுக்கு போனதும் ஆஃபீஸ்ல இருந்து டயர்டா வர அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அப்பா இன்னைக்கு டீச்சர் வந்துட்டு தண்டம் முண்டம் நாயே பேயே விஷம்னு திட்டினாங்க, அதுக்கு என்னப்பா அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்குறான். முதல்ல தண்டத்துக்கு அவங்க அப்பா சொல்றாரு, சும்மா சும்மா வீட்டுக்கு வர்றாங்களேடா, சொல்லிக்காம எதுவும் பண்ணிக்காம அவங்க தாண்டா தண்டம்னு சொல்றாரு. அப்போ முண்டம்னா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அவங்க அப்பா, இதோ உக்காந்துருக்கேனே சேரு, இதுக்கு பேர் தாண்டா முண்டம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ நாயினா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அப்பா, நான் இந்த வீட்டுக்காக ஓடா உழைக்கிறேனே நான் தாண்டா நாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேயினா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு அவங்க அப்பா, உங்க அம்மா தாண்டா அப்படின்னு சொல்றாரு. அப்போ விஷம்னா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு உங்க அம்மா போடுற காபி தாண்டா விஷம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையன் ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க. இதை பார்த்த உடனே அந்த பையன், வாங்க வாங்க தண்டங்களா, வந்து முண்டத்து மேல உக்காருங்க, நாய் வெளியே போயிருக்கு, பேய் குளிச்சுக்கிட்டு இருக்கு, நான் போட்டு தர விஷத்தை குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியா உக்காந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதும் அவங்க சொந்தக்காரங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, குழந்தைங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அதுங்க அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்கன்னு தெரியுது. அதனால நல்லதே சொல்லி கொடுக்கணும்.